ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் அப்படின்னு எடுக்கும்போது டோட்டலி இதில் நம்ம பார்ட் டைம் ஆல்ரவுண்டர்ஸை பெருசாக ஜாயின் பண்ணல, ஏன்னா அவங்களுக்கு தனி வீடியோ நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் பிரைமரி ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே தான் நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற க்ரைட்டீரியாவில் புதிய ஆல்ரவுண்டர்ஸ் யார் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ புதுசாக ஃபஸ்ட்டு யார் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸு. ஸோ வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான ஆல்ரவுண்டர், தரமான பேட்டிங் அப்படிங்கிறதையும் கொடுத்து நமக்கு பவுலிங் அப்படிங்கிறதுலையும் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ ஐபிஎல் 2025 மும்பை இந்தியன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பேக்டர் பிளேயராக அவர் இருப்பாருங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியும். காரணம் என்ன அப்படின்னா ஓப்பனிங்கில் ரியான் ரிக்கல்டனா வில் ஜாக்ஸா அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்தது. ஸோ அதில் இன்னைக்கு இந்த ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சாயத்தில் வின் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா நம்மளுடைய ரியான் ரிக்கல்டன் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத எம்ஐ கேப்டனுக்கு கொடுத்து அந்த டீமை வின் பண்ணுறதுக்கும் ஒரு ரீசனாக ரியான் ரிக்கல்டன் இருந்திருக்கிறாரு. ஸோ வில் ஜாக்ஸ் ரியான் ரிக்கல்டனாக கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கிறாரு. பட் ஆனால் மேனேஜ்மெண்ட் என்ன கால் எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த இடத்துல பிரைமரி பிளேயராக இருக்கிறது ரியான் ரிக்கல்டன். பட் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் வில் ஜாக்ஸுக்கு இன்னுமே அந்த அட்வான்டேஜ் அப்படிங்கிறத வில் ஜாக்ஸ் வச்சிருக்கிறாரு. ஏன்னா ரியான் ரிக்கல்டன் பேட்டிங் அண்ட் விக்கெட் கீப்பிங்கில் சப்போர்ட் பண்ணுவார். பட் ஆனால் வில் ஜாக்ஸ் பேட்டிங் மட்டும் இல்லாமல் க்ரூஷியலான ஓவர்ஸ் அப்படிங்கிறதுலையும் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுனால அவரை ஒரு ஆப்ஷனாக வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுக்குள்ள சொல்லுங்கள். பிளேயர் யார் அப்படின்னா ராஜ்பாவா. ராஜ்பாவாவை பொறுத்த வரைக்கும் அண்டர் 19 நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸுக்கு செலக்ட் ஆன ஒரு பிளேயர் தான் அவர். இப்போது நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸுக்கு செலக்ட் ஆகிருக்கிறாரு. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் பிளேயராக இவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இம்பாக்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் ராஜ்பாவாவை நம்மளால் உள்ளே பார்க்க முடியும். இவர் ஒரு ஆல்ரவுண்டர் தான், பேட்டிங்கும் பண்ணி நமக்கு பவுலிங்கும் போட்டு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. மேஜர் இவரோட ரோலே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப் பிளேயராக இருக்கிறது தான். டோட்டலி டீமுக்குள்ள மெயின் லெவனில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப ரேர் தான் அது. இம்பாக்ட் பிளேயராக ஏதாவது ஒரு மேட்சஸ் இறக்கி விடுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செஷன்ஸில் நல்லா இம்ப்ரெசைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கரெக்டாக பார்க்க முடியும். இல்லைனா இதுலேயுமே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. பட் ஆனால் ராஜ்பாவா நல்லாவே ரீசெண்ட் டைம்ஸில் டொமஸ்டிக்லலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் இந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது அவருக்கு கிடச்சிருக்கு. அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பிளேயர் யார் அப்படின்னா நமந்தீர். நமந்தீரை பொறுத்த வரைக்கும் நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஆர்டிஎம் கார்டு பிக்கு. நிறைய ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிற விஷயத்தில் ஷாக் இருந்தது. அதில் ஒரு ஷாக் தான் நமந்தீர். நமந்தீரை பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே பண்ணி நமந்தீர் எங்கள் டீமோட பிரைமரி பிளேயர் தான் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு மெயின் லெவனில் எப்படியாவது வந்துடுவார். இவராலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்ஸ் அப்படிங்கிறத போட்டு சப்போர்ட் பண்ண முடியும். லாஸ்ட் இயர் அவர் அந்தளவுக்கு அவரோட பவுலிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணல. பட் ஆனால் இந்த வருஷம் டொமஸ்டிக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி நானும் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்கிறாரு. இது மும்பைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் ஆனதுனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஆர்டிஎம் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நமந்தீர் லாஸ்ட் டைமே பேட்டிங்கில் அவருடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சார். கேகேஆருக்கு எகென்ஸ்டான மேட்ச்சில் பவுலிங் அப்படிங்கிறதும் போட்டார். பட் ஆனால் இந்த டைம் இவர் ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஆல்ரவுண்டராக நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதற்கான வேலைகளில் கண்டிப்பாக நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்ட்னர். சாண்ட்னரை பொறுத்த வரைக்கும் தலைவன் நம்மளுடைய நியூசிலாந்து டீமோட கேப்டன்சி அப்படிங்கிறத எடுத்திருக்கிறார். சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா அவர் தான் டீமை கேப்டன்சி பண்ண போகிறாரு. அவர் கேப்டன்சி எடுத்ததோட மட்டும் இல்லாமல் அவரோட ஃபார்ம் ஆஸ் அ பிளேயராகவும் சரி ஆஸ் அ கேப்டனாகவும் சரி அப்படியே தான் இருந்துட்டு இருக்குது. எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் டோட்டலி ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த ஒரு பிளேயர் தான் அவர். அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்த ஒரு பிளேயர். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறத நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸுக்கு எப்போவுமே வீக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்லுவாங்க. பட் இந்த அளவு மிச்சல் சாண்ட்னரெல்லாம் எடுத்துட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மிகப்பெரிய லெவலில் நல்ல பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். கூடவே அல்லாஹ் கனாஃபரும் சேர்ந்துருக்கிறாரு. ரெண்டு பேருமே நல்ல ஒரு தரமான ஒரு ஸ்பின்னர்ஸ். கண்டிப்பாக ஓவர்சீஸில் இவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா
மும்பை இந்தியன்ஸோட ஸ்பின் அட்டாக் உண்மையிலேயே வந்துட்டு செம ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பிளேயர் யார் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியா அவருடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பிரைமரி ஆல்ரவுண்டர், ஃபினிஷர்னு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே வந்துட்டு எல்லா இடமுமே இவருக்கு வந்து செட் ஆகும். அந்த லெவலுக்கு வந்துட்டு நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா இப்போ அவருடைய பிரைமரி ஃபார்ம் அப்படிங்கிறத வச்சிருக்கிறாரு. ரொம்ப தரமான ஒரு பிளேயர், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ ரீசெண்டாக அவருடைய ஃபினிஷிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய ஃபிட்னஸை ரொம்ப அதிகமாக டெவலப் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் மெயின் இந்த இடத்துல. ஏன்னா ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை கரெக்டாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் ஃபிட்னஸ் இஷ்யூ இருந்ததுனால ஒரு சில மேட்சஸ் ஓவர்ஸ் போடாமல் இருந்தார். பட் இந்த தடவை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கரெக்டாக எஃபெக்டிவாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ எப்பவுமே வந்துட்டு நம்மளுடைய ஹர்திக் பாண்டியாவோட அந்த ஒரு கம்பேக் ஒரு மிகப்பெரிய ஸ்டோரியாக தான் இருக்கும். ஸோ இந்த தடவை அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு வேறு லெவல் ஸ்டோரியாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் யார் அப்படின்னா அர்ஜுன் டெண்டுல்கர். ஸோ அர்ஜுன் டெண்டுல்கரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான ஒரு பிளேயர். ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ தான் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த தடவையும் அதே மாதிரி தான் இந்த சீசன் அவருக்கு ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ வில் ஜாக்ஸால் க்ரூஷியல் பிரேக் த்ரூஸ் அப்படிங்கிறத கொடுக்க முடியும். கன்சிஸ்டண்ட்டான பேட்டிங் அப்படிங்கிறத நீட்டாக கொடுக்க முடியும். ராஜ் பாவார் நல்ல ஒரு இம்பாக்ட் பிளேயர். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இம்பாக்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு. நமந்தீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தரமான ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு பவுலர். ஸோ ஒரு மிஸ்ட்ரி பவுலர் மாதிரி நம்ம வந்துட்டு அவரை வைக்க முடியும். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ சாண்ட்னர் அதுக்கப்புறம் அல்லா கடாஃபர் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து பில்ட் பண்ணாமல் தடுக்க முடியும். இதெல்லாம் இவங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஹர்திக் பாண்டியா மேட்ச் வின்னிங் நாக்ஸ் ஆடுறதுல பேர் போனவர். அர்ஜுன் டெண்டுல்கர் ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் பேக்கேஜ். பட் ஆனால் வந்துட்டு கன்சிஸ்டன்சிங்கிறது கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. உங்கள் ஒப்பீனியனில் நீங்கள் வந்துட்டு எம்ஐயோட எந்த ஆல்ரவுண்டரோட மிகப்பெரிய ஃபேனுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.